Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுகவின் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கட்சியில் சேரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மலையாம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேடையிலேயே கட்சியில் இணைந்தவர்களுக்கு 1000 ரூபாய் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திறனற்ற திமுக பணம் கொடுத்து கட்சியில் உறுப்பினர்களை சேர்ப்பதை பார்த்த பொதுமக்கள் இதுதான் திமுகவின் லட்சணம் என விமர்சித்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் ரீல்ஸ் முகத்தில் செல்போனில் மூழ்கியது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்தது. குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் பலர் ரீல்ஸ் பார்த்தபடியும் செல்போனில் பேசியபடியும் இருந்தனர். மேலும் சில அதிகாரிகள் தூங்கிக் கொண்டும் இருந்தனர். மனு அளிக்க வந்த பொதுமக்கள் இதை கண்டு அதிருப்தி அடைந்த நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அதிகாரிகளால் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட அவலம் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியப்பாடி ஈசன் ஓடை பகுதி மணிகண்டன் என்பவரின் நிலத்தை அப்பகுதி மக்கள் பாதையாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த வழி அடைக்கப்பட்டது குறித்து வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே பாதை பயன்பாடு தொடர்பாக மணிகண்டன் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களான விஸ்வநாதன் தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மணிகண்டன், அவரது தாய் மல்லிகா, சகோதரி உள்ளிட்ட பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளியிடம் கனிவாக நடக்காமல் மிகவும் கடிந்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெள்ளையபுரம் பகுதியைச் சேர்ந்த ஷேக் தாவூத் என்ற மாற்றுத்திறனாளி ஆட்டோ வாங்கி போட்ட லைசன்ஸ் கேட்டு அப்ளை செய்ததில் மருத்துவ சான்று பெற வலியுறுத்தி அலைக்கழிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு குறைதீர்ப்பு நாளில் மனு அளிக்க வந்த ஷேக் தாவூத்திடம் ஓவரா பேசாதீங்க போங்க என விரலை நீட்டி ஆட்சியர் ஆக்ரோஷமாக எரிச்சலுடன் பேசினார். இதனால் வருத்தமடைந்த மாற்றுத்திறனாளி ஆட்சியர் கனிவோடு நடக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அரசு பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ஸ்லீப்பர் வசதி கொண்ட அரசு பேருந்தில் ஏசி வேலை செய்யாமல் ராஜபாளையத்தில் சரி செய்யப்படும் என கூறப்பட்டது. ஆனால் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் வந்ததும் ஏசி வசதி இல்லாத பேருந்தில் பயணிக்க பயணிகள் வற்புறுத்தப்பட்டனர். இதனால் ஏசி பேருந்திற்காக வசூலித்த கட்டண தொகையை திரும்ப தரக்கோரி பயணிகள் வாக்குவாதம் செய்தது பரபரப்பானது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் நலனில் அக்கறையின்றி ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஜாகீர் அம்மபாளையம் பகுதியில் பீகார் வாலிபர் செய்த இரட்டை கொலை சம்பவம் எதிரொலியாக வட மாநிலத்தவர்கள் இங்கு வசிக்கக்கூடாது என பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜாகீர் அம்மபாளையம் பகுதியில் பாஸ்கரன் வித்யா தம்பதியினர் நகைக்காக பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞரால் படுகொலை செய்யப்பட்டனர். இதனால் அச்சமடைந்த மக்கள் அப்பகுதியில் வசிக்கும் வட மாநிலத்தவர் அனைவரும் தங்களது குடியிருப்புகளை காலி செய்து வெளியேற வேண்டும் என கூறி ஒன்று திரண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மதுபான கடையில் ஊழியர் வாடிக்கையாளரிடம் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில்வர்பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் ஒன்றில் ஊழியர்கள் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்பதை இளைஞர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் விடியா திமுக அரசு ஊழல் செய்துள்ளதாக தெரிவித்து அமலாக்கத்துறை திமுக அரசின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றிய பிறகும் அமைச்சர்கள் திருந்தவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
ஒரு கேள்வி ஒண்ணு வந்துடும். நான் எதுக்காக நான் 5 ரூபா எடுக்கிறேன்? எத்தனை போனானோ அதெல்லாம் வேணாம். இப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிறேன். ஏதோ காசு ஏதோ வச்சிருக்கேன். எதுக்காக 5 ரூபா எடுக்கிறீங்க சொல்லுங்க. 10 ரூபா கேட்டீங்க, பாட்டில் ரேட்டு போட்டு கொடுன்ற கொடுக்க முடியாதுன்றீங்க. நான் எதுக்கு பாட்டில் ரேட் மேலே காசு கொடுக்கணும்? அதெல்லாம் இல்லை, குத்த காசு ரிட்டர்ன் கொடுத்துருக்குறேன். அதுலேயே எக்ஸ்ட்ரா அந்த 2 பில் எக்ஸ்ட்ரா தருவீங்க, திருப்பியும் இதுலேயே திருப்பி எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க. என்ன காரணம்? நான் என் தேவை வந்து கரெக்டான இந்த பாட்டிலுக்கான சேஞ்ச் எனக்கு வரணும்ப்பா. நான் குத்த பாட்டில் அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. ஜன நிக்கிட்டேன்ப்பா. என்ன பிரச்சனை? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுப்பா. பண்ணுப்பா. பிரச்சனை பண்ணா போலீஸ் தானே ஃபோன் பண்ணுவீங்க. நீ இப்ப கேட்டல, நீ 5 ரூபா எடுத்துக்கோன்னு.